ஸோ ஒரு 6 நாளில் வந்து 3 T20 இந்தியா வந்து T20 வேர்ல்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மலையாளம் ரத்தாயிருச்சு. செகண்ட் மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி இந்த டீம் வச்சு நீ அவங்க வேர்ல்டு கப்புக்கு வந்து ஸ்குவாட் அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க, எதனால் வந்து செகண்ட் மேட்ச் வந்து இந்தியா தோத்தாங்க, இனி 3ஆவது மேட்ச் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ நம்ம பேசலாம் வந்தோம். ஸோ வெல்கம் பேக் ஏகே கிரிக் டாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் T20 மேட்சோட ப்ரிவியூ அண்ட் அனாலிசிஸ், செகண்ட் மேட்சோட ரிவ்யூ எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் மேட்சை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. சுப்மன் கில் டக் அவுட், ஜெய்ஸ்வால் டக் அவுட், அதுக்கப்புறம் திலக் வர்மா ஒரு 23 அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பின்னாடி வந்து சூரியகுமார் ஏதாவது ஒரு ரிங்கு ஸ்விங் காப்பாற்ற போய் ஒரு 180 வந்து போனாங்க. பட் ஒரு நல்ல ஸ்கோர், ஆனால் அந்த பிச்சுக்கு வந்து அது பத்தலை. நான் வந்து ஒரு விஷயம் முன்னாடியே என்னோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு மேட்ச் நான் போட்டு ரிவ்யூவில் சொன்னேன், சுப்மன் கில் வந்து டீமுக்கு வரப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ருத்ராஜுக்கு அகேடாக வந்து அவர் ஆடிடுவார் நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இப்போ T20 வந்து சுப்மன் கில்லோட ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாகவே இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் மேட்ச் வந்து கண்டினியூ ஆகுது. அப்படிங்கிறப்ப இப்போ அடுத்த மேட்ச் வந்து ருத்ராஜ் கைக்வாட் டீமுக்குள்ள வருவாரா இல்லையா அப்படின்னு நான் அந்த என்னோட முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னும் வந்து இந்த ஓப்பனர் யாருனே கூட இந்தியன் டீம் வந்து கன்வின்ஸ் ஆகலை. ருத்ராஜ் மேட்ச் நல்லா பண்ணியிருந்தாலுமே அவர் மேலே கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு முறை வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் சீனியர் பிளேயர்ஸை தேடி ஆகணுமோ அப்படிங்கிற டவுட்டு வந்து வர வைக்கிறாங்க. பவுலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மிஸ்டேக் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடியே பேசுவோம். ஸோ வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்ததுக்கப்புறம் அந்த டக்கத் லூயிஸ் படி கொஞ்சம் ஸ்கோரை குறைச்சாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பவுலர்ஸ் வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட். ஹர்ஷ்தீப் சிங் வந்து மறுபடியும் வந்து சொதப்பிட்டே இருக்காரு. 2022 அப்புறமே வந்து அவரோட T20 ஃபார்ம் வந்து ரொம்பவே புவராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மேட்ச் வந்து எக்கானமி வந்து 15க்கு மேலே போயிட்டார். அப்படின்றப்ப ஒரு சைன் ஃபார் இந்தியா. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து டாப் ஆர்டர் யங்ஸ்டர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறாங்க, பவுலர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க. ரவி பிஷ்னாய் லாஸ்ட் ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி தான் வேர்ல்டு நம்பர் பவுலர் ஆனார். அவர் வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து இப்போ எங்கே வந்து மறுபடியும் சீனியர் பிளேயரே இந்தியா தேடி போகணுமா அப்படி ஒரு நிலைமை வருதோ அப்படின்னு தோணுது. நான் ஆஸ்திரேலியா சீரிஸை போய் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதாவது சூரியகுமார் யாதவ் வந்து இந்த தொடர் ஜெயிச்சாலும் வந்து அவரோட கேப்டன்சி வந்து ஒரு மாதிரி கன்வின்சிங்காக இல்லை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து IPL வரைக்கும் அவைலபிள் இல்லை அப்படின்னால வந்து டெஃபினட்டாக வந்து ரோஹித் சர்மா வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து வரது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த நாள் வந்து உறுதியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து டெத் ஓவரில் இருக்கிற கன்சர்ன்ஸ், இந்த ஓப்பனிங் இருக்கிற பிரச்சனைகள், அந்த ஒன் டவுன் யாரை ஆட போகிறாங்க வந்து என்னை பொறுத்தவரை கேள்விங்க. விராட் கோலி ஸ்லோவாக ஆடினார் இல்லைனாலும் அந்த விக்கெட் ஒன்று வந்து இந்த மாதிரி இன்னிங்ஸ்லேருந்து ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டேபிளாக முடிச்சு கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் அவங்க தேவை. ஸோ இந்தியா வந்து இப்போ வந்து தேர்ட் மேட்ச்சில் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த தொடரை வந்து அவங்க தோக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ தெளிவாக பேசணும். அப்படின்னா ஓப்பனிங் வந்து இப்போ அவங்க வந்து இதே காம்பினேஷனோட போகிறாங்களா இல்லை ருத்ராஜ் கைக்வாட்டை மாற்றுறாங்களா அப்படின்னு திரும்ப வந்து இஷான் கிஷான் வந்து எங்கன்னா ஆட போகிறாரு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஏன்னா வந்து சூரியகுமார் வந்து நம்பர் 4 மட்டும் தான் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது. மற்றபடி வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப மாற்றிக்கிட்டே இருக்காங்க. திலக் வர்மா வந்து மறுபடியும் வந்து அந்த ஒன் டவுன் பொசிஷனுக்கு வந்து புஷ் பண்ணுறாங்கன்னு தெரியல. வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர் ஃபெயில் ஆனார். அதை பற்றி வந்து நம்ம ஸ்குவாட் அனலைஸ் பண்ணும்போதே வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ வந்து மறுபடியும் வந்து அது ஒன் சைன் வந்து ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப அவரை வந்து கீழே டவுனில் ஆட வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் அவங்க எடுக்கணும். ஸோ வந்து சிராஜ் இப்போ தான் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப வந்து சிராஜ் வந்து அவர் கண்டினியூ பண்ணுவார். அவனோட லீடு தான் வந்து இதை இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ அவர் வந்து 3 ஓவருக்கு 27 போயிட்டார். அப்படின்றப்போ வந்து இந்த ஆப்போனண்ட்டை வந்து அவங்களால நிப்பாட்ட முடியலை. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மொமெண்ட் ஒரு வழியாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரவுண்டில் வந்து அவங்களுக்கு நல்ல ரெக்கார்ட் இருந்துச்சு. நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். நல்ல ஒரு பேட்டிங்காக இருக்குது. ஸோ வந்து தேர்ட் கேமில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் வந்து எந்த ஒரு மாற்றம் இருக்காது. இந்தியா வந்து இதுலேருந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, மேபி வந்து இஷான் கிஷான் சுப்மன் கில்லை வந்து ட்ரா பண்ணிடலாம் T20 வந்து. நான் அடுத்த ஒரு மேட்சுக்குன்னு மட்டும் இல்லை, ரெகுலராகவே வந்து அவர் வந்து T20 ட்ரா பண்ணிட்டு வந்து நம்ம ஓப்பனிங் வந்து ஒரு ருத்ராஜ் கைக்வாட்டே ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரோஹித் சர்மாவை கூட அடுத்தடுத்த சீரீஸில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரியுது. ஒன் டவுன் கொஸ்டின் வந்து எப்பவுமே இருக்கும். ஒன் டவுன் வந்து ஏன்னா ஒன் டவுன் பிளேயருக்கு வந்து அந்தளவு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ விராட் கோலி தவிர்த்துட்டு ஒன் டவுனில் வந்து யாருமே வந்து சரியாக பெர்ஃபார்மன்ஸ் விளாண்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மைக்கே வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்பவே சேடாக இருக்குது. அப்படிங்கிறப்ப ஸோ அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் கண்டுபிடிச்சாகணும். இல்லை அப்படின்னா T20 வேர்ல்டு கப் விராட் கோலியோட போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எக்கச்சக்க விஷயங்கள் ஒரு குழப்பமாக தான் இருக்குது. நான் போய் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்குவாடை வச்சு வேர்ல்டு கப்புக்கு வந்து ஒரு விடை கிடைக்காது அப்படின்னு. டெஃபினட்டாக வந்து அந்த சீரிஸ் வந்து மறுபடியும் வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த மேட்ச் வந்து தோற்று அந்த சீரிஸை விட்டு கொடுக்காம ஜெயிச்சு சமன்படுத்துவாங்களா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.